நண்பர்களே, 2026 ஆம் ஆண்டின் இந்த கொதிக்கும் கோடை வெப்பம் வெறும் காலநிலையால் மட்டும் உருவானதல்ல. மத்திய கிழக்கில் எரிந்து கொண்டிருக்கும் அந்த பெரும் பதற்றத்தால் தான் உலகம் முழுவதின் இதய துடிப்பு அதிகரித்திருக்கிறது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே உயர்ந்து கொண்டிருக்கும் இந்த மோதல் இந்தியாவின் முன் யாரும் எளிதாக கணக்கிடாத ஒரு பெரிய எரிசக்தி நெருக்கடியை கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது. சமீபத்திய கணக்குகளை வைத்து பார்த்தால் இன்று இதே நேரத்தில் வளைகுடா வழி எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டுவிட்டால் இந்தியாவின் அவசரகால மூலோபாய பெட்ரோலிய கையிருப்பில் இருப்பது வெறும் 20 முதல் 25 நாட்களுக்கு போதுமான அளவு எண்ணெய் தான் என்று கூறப்படுகிறது. இதை கேட்கும்போது காலடியில் தரை சறுக்குவது போல இல்லையா தோன்றுகிறது? இது வெறும் கணக்கு அல்ல, இது ஒரு எச்சரிக்கை. வளைகுடா நாடுகளில் இருந்து வரும் கடல் வழி முடக்கப்பட்டுவிட்டால் நமது சாலைகளில் வாகனங்கள் ஓடாமல் அமைதியே ஓடக்கூடும். ஆனால் ஓரளவு நிம்மதி கொள்ளாதீர்கள், இது முழு கதையின் ஒரு பக்கம் மட்டும். உண்மையான கதை டெல்லியின் அந்த மூடிய அறைகளில் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கிருந்து வாஷிங்டனுக்கும் மாஸ்கோவுக்கும் நேரடி அரசியல் சைகைகள் போகின்றன. உலகம் முழுவதும் தீரம் பணியின் அச்சுறுத்தல்களுக்கும் அமெரிக்க தடைகளுக்கும் முன் தலையணைத்து நின்றபோது இந்தியா ஒரே ஒரு நகர்வில் முழு விளையாட்டையும் தலைகீழாக்கும் வகையில் ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. இப்போது உங்களுக்கு கேள்வி வரும், இந்த ஹார்முஸ் நீரிணை என்றால் என்ன? இந்தியாவுக்கு இருக்கும் அந்த 20 முதல் 25 நாள் எண்ணெய்க்கும் அந்த சிறிய கடல் பாதைக்கும் என்ன சம்பந்தம் என்று. அதன் பதில் மிகவும் எளியது, ஆனால் அதே நேரத்தில் மிகவும் பயங்கரமானது. உலகளாவிய கச்சா எண்ணெய் போக்குவரத்தின் சுமார் 1/5 பங்கு இந்த சிறிய கடல் கழுத்து பகுதியில் வழியாகத்தான் செல்கிறது. அதாவது இந்த பாதை முடங்கினால் உலகத்தின் இயந்திரமே சற்று நின்று போவதற்கு சமம். இந்தியா தனது மொத்த தேவையின் 80% மேலான எண்ணெயை வெளிநாடுகளில் இருந்து வாங்கி வருகிறது. அப்படி இருக்க கையிருப்பில் இருக்கும் 20 முதல் 25 நாள் என்கிற எண்கள் நிம்மதி அளிப்பதற்கு பதிலாக ஒரு தண்டனையின் நேர கடிகாரம் போலவே தெரிகிறது. ஆனால் நண்பர்களே, இந்தியா அமைதியாக உட்கார்ந்து காத்திருக்கிற நாடல்ல. இந்த முழு நிகழ்வின் பெரிய திருப்பம் இப்போதுதான் தெளிவாக முன்வருகிறது. அதை பற்றி உங்களுக்கு விரிவாக சொல்ல போகிறோம். அதற்கு முன் நீங்கள் பார்க்கும் இந்த வீடியோவை முழுவதும் கவனமாக பாருங்கள். சேனலை இன்னும் இணைக்கவில்லை என்றால் இணைத்துக் கொள்ளுங்கள், மணி சின்னத்தையும் அழுத்துங்கள். ஏனெனில் இந்த மாதிரி பெரிய உலக சம்பவங்களில் ஒவ்வொரு நிமிடமும் முக்கியம். மேலும் நீங்கள் எந்த ஊரிலிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்று எழுத மறக்காதீர்கள். இந்தியாவின் இந்த தூதரக வலிமையையும் நமது நாட்டின் நலனுக்காக தொடர்ந்து எடுக்கப்படும் இந்த கடினமான முடிவுகளையும் உண்மையாக மதிப்பீர்கள் என்றால் கருத்து பெட்டியில் இந்தியாவுக்காக ஒரு ஜெய்ஹிந்த் எழுதுவது உங்கள் மனசாட்சிக்கே பொருத்தமான விஷயம். நண்பர்களே, இப்போது நேராக முக்கிய விஷயத்துக்கு செல்வோம். 2026 ஆம் ஆண்டின் இந்தியா ஒரு விஷயத்தை உலகத்திற்கு தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த இந்தியாவுக்கு யாரிடமும் சாய்ந்து விழுவது தெரியாது, வழியை கண்டுபிடிப்பது தெரியும். ட்ரம்ப் நிர்வாகம் வெளிப்படையாக கண்களை காட்டி ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துங்கள் என்று சைகை கொடுத்த போது இந்தியா மிகவும் தெளிவாக சொன்னது, நமது எரிசக்தி பாதுகாப்பு தான் நமது முதல் முன்னுரிமை. இது எவரையும் எதிர்க்கும் அரசியல் காட்டுக்கோழைத்தனம் அல்ல, இது நேரடி தேசிய நலன். இந்தியா ரகசியமாக அல்ல, வெளிப்படையாகவே ரஷ்யாவுடன் ஒரு பெரிய புரிதலை உருவாக்கியுள்ளது. அது வரும் மாதங்களில் முழு விளையாட்டையும் மாற்றக்கூடியது. அமெரிக்கா நினைத்தது தடைகள் போடினால் ரஷ்யாவையும் இந்தியாவையும் கட்டுக்குள் வைத்துவிடலாம் என்று. ஆனால் இங்கே முழு பலகையும் மாறிவிட்டது. ரஷ்யாவின் உரல் வகை கச்சா எண்ணெய் இந்தியாவுக்கு ஒரு உயிர்கோடு போல மாறிவிட்டது. வளைகுடா பகுதி தடைப்பட்டாலும் இந்தியாவுக்கு முழுவதும் இருள் வராமல் தடுக்கக்கூடிய ஆதரவாக அது மாறுகிறது. டிரம்பின் எச்சரிக்கைகளை புறக்கணித்து ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை இந்தியா ஏற்கனவே மிக அதிக அளவில் உயர்த்தும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இது சாதாரண பொருளாதார நடவடிக்கை அல்ல, இது ஒரு புவியியல் அரசியல் பதில். ஒருபுறம் கடல் வழிகள் முடங்கும் அபாயம், மறுபுறம் இந்தியா ஆயிரக்கணக்கான மைல்கள் தாண்டி தனது டேங்கர் வலையையும் சுத்திகரிப்பு வலையையும் வேலை செய்ய வைத்திருக்கும் நிலை. ஆனால் இதற்கு அடுத்த கேள்வி இன்னும் சிக்கலானது. ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவது இவ்வளவு எளிதானதா? அமெரிக்கா இதை அமைதியாக பார்த்து கொண்டிருக்கும் நாடா? இங்கிருந்துதான் உண்மையான த்ரில்லர் தொடங்குகிறது. தூதரக மொழியில் இதை பெரிய சதுரங்கம் என்று சொல்வார்கள். அமெரிக்காவுக்கு பதற்றம் தருவது இந்தியா எண்ணெய் வாங்குகிறது என்பதல்ல. இந்தியா இப்போது டாலர் மைய அமைப்பில் மட்டும் இல்லாமல் தன் சொந்த நிபந்தனைகளில் தன் நிதி நரம்புகளால் பணம் செலுத்தும் திறனை வெளிப்படுத்துகிறது என்பதே அதற்கு பெரிய அதிர்ச்சி. இதுவே 2026 ஆம் ஆண்டின் புதிய உண்மை. இந்தியா இப்போது எந்த ஒரு முகாமின் பின்தொடர்பவனும் அல்ல, இந்தியா தானே ஒரு சக்தி மையமாக மாறிவிட்டது. இப்போது அந்த 20 முதல் 25 நாள் எண்ணெயின் பின்னால் இருக்கும் உண்மையான அமைப்பை பார்க்கலாம். விசாகப்பட்டினம், மங்களூரு, படூர் போன்ற இடங்களில் இந்தியா நிலத்தின் ஆழத்தில் மிகப்பெரிய குகை வடிவ சேமிப்பகங்களை உருவாக்கியுள்ளது. இவைதான் மூலோபாய பெட்ரோலிய கையிருப்புகள். இங்கு இலட்சக்கணக்கான டன் கச்சா எண்ணெய் பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது. ஆனால் இந்த கையிருப்பு வழக்கமான நாளாந்த பயன்பாட்டுக்காக அல்ல, அவசர நிலைக்காக.
அதாவது இது போரை தாங்க, வர்த்தக தடையை சமாளிக்க, கடல் முடக்கத்தை தாண்டி சில நாட்கள் நாட்டை நடத்த உருவாக்கப்பட்ட கவசம். ஆனால் பெரிய கேள்வி இதுதான்: ஈரான் இஸ்ரேல் போர் நீள்ந்துவிட்டால், விநியோக சங்கிலி முறிந்துவிட்டால், உலகத்தின் 5வது பெரிய பொருளாதாரமாக இருக்கும் இந்தியா வெறும் அவசரகால கையிருப்பின் மேல் மட்டும் நம்பி எவ்வளவு காலம் ஓட முடியும்? நேரடி பதில்: அது போதாது. அதனால்தான் இப்போது அரசு 2ஆம் கட்டத்தின் கீழ் இந்த கையிருப்பின் திறனை இரட்டிப்பாக்கும் வேலையை வேகமாக முன்னெடுத்து வருகிறது. இது அமெரிக்காவுக்கு பெரிய அதிர்ச்சியாக மாறியுள்ளது. வாஷிங்டனில் அமர்ந்திருக்கும் நிபுணர்கள் இப்போது ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா ரஷ்யாவிடமிருந்து மலிவு விலையில் கச்சா எண்ணெயை மட்டும் வாங்கவில்லை, அந்த எண்ணெயை நாட்டின் பாதுகாப்பு கையிருப்பிலும் வணிகச் சங்கிலியிலும் ஒருங்கிணைத்து ஒரு நீண்ட கால தன்னிறைவு திட்டமாக மாற்ற முயல்கிறது. டிரம் திரும்பிய பின் அழுத்தம் அதிகரித்தது. ஆனால் இந்தியா தனது இந்தியா ஃபர்ஸ்ட் கொள்கையை முன்னிறுத்தி எங்கள் மக்களுக்கு விலையுயர்ந்த எரிபொருள் சுமை ஏற்றப்படாது என்று வெளிப்படையாக காட்டியது. அதற்காக எவ்வளவு கடினமான முடிவுகள் வேண்டுமானாலும் எடுக்க தயார் என்று அறிவித்தது. இதில் இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் இருக்கிறது. ரஷ்யாவிலிருந்து வரும் எண்ணெய் நமது தேவைகளை மட்டும் நிறைவேற்றவில்லை. இந்தியா அந்த கச்சா எண்ணெயை சுத்திகரித்து மீண்டும் ஐரோப்பாவுக்கும் சில சமயங்களில் மறைமுகமாக அமெரிக்காவிற்கும் விற்பனை செய்யும் நிலைக்கு தன்னை கொண்டு வந்திருக்கிறது. அதாவது உலகம் தடை சொல்லும் எண்ணெய் இந்தியாவில் சுத்திகரிக்கப்பட்ட பிறகு மேற்கு நாடுகளின் வாகனங்களிலும் தொழிற்சாலைகளிலும் மீண்டும் செல்கிறது. முத்திரை மட்டும் இந்தியாவின். இதுதான் உண்மையான மாஸ்டர் ஸ்ட்ரோக். அதனால்தான் இப்போது உலகம் இந்தியா வெறும் வாங்கும் நாடு இல்லை, உலக எரிசக்தி வலையில் மைய பங்கை வகிக்க தெரிந்த நாடு என்று ஏற்றுக்கொள்ள தொடங்கியுள்ளது. ஆனால் அபாயம் இன்னும் கடந்து விடவில்லை. ஈரான் உண்மையிலேயே ஹார்முஸ் நீரிணையை மூடிவிட்டால் கச்சா எண்ணெயின் விலை ஒரு பீப்பாய்க்கு $150 தாண்டும் நிலை வரலாம். அப்படி ஆகும்போது நடுத்தர வர்க்கத்தின் வாழ்க்கை செலவினத்தில் ஏற்படும் அழுத்தத்தை கணக்கிடுவது கூட கடினம். அதனால்தான் இந்தியா ரஷ்யாவோடு மட்டும் இல்லாமல் பிரேசில், கயானா போன்ற புதிய ஆதாரங்களையும் தேடி விரித்து வருகிறது. ஒரு இடத்தில் தீப்பட்டால் மற்றொரு இடத்திலிருந்து தண்ணீர் வர வேண்டும் என்ற லாஜிக். அதுதான் இந்தியாவின் எரிசக்தி கூட விரிவாக்க திட்டத்தின் மைய கருத்து. போரின் தீப்பிழம்புகள் ஒரு புறம் எரிய, மற்றொரு புறம் இந்தியா உலகம் முழுவதையும் பார்த்து எங்கிருந்து நமக்கான எரிசக்தி பாதுகாப்பை நிலைநிறுத்த முடியும் என கணக்கிட்டு நகர்கிறது. இதன் மேல் ஒரு பெரிய சந்தேகம் இப்போது நிலைக்கிறது. அடுத்த சில வாரங்களில் இந்தியா தனது எண்ணெய் கையிருப்பை மேலும் நிரப்ப முடியுமா? இல்லை என்றால் நமது முழு எரிசக்தி மூலோபாயத்தில் இன்னும் கடுமையான மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கும். ட்ரம்ப் அணியினர் இந்தியாவுடன் தொடர்ச்சியாக தொடர்பில் இருக்கிறார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்தியாவின் நிலைப்பாடு தெளிவாகவே இருக்கிறது. எங்களின் பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த அழுத்தத்துக்கும் நாம் இடமளிக்க மாட்டோம். கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா தனது கையிருப்பு திறனை மேம்படுத்தியுள்ளது. அரசு கையிருப்பு சுமார் 20 நாள் அளவிலும், வணிக கையிருப்பு சுமார் 65 நாள் அளவிலும் இருக்கிறது என்று பலர் கணக்கிடுகின்றனர். மொத்தத்தில் 75 முதல் 80 நாள் வரை ஒரு கூட்டுத்தொகை பாதுகாப்பு இருக்கலாம். ஆனால் உண்மையான கேள்வி இதுதான்: போர் 6 மாதம் நீடித்தால் என்ன? இந்த கேள்வி இப்போது ஒவ்வொரு இந்தியரின் மனதிலும் இருக்க வேண்டிய ஒன்று. நம் சூரிய சக்தி திட்டங்கள், மின்சார வாகனங்கள், மாற்று எரிபொருள் அமைப்புகள், பசுமை ஹைட்ரஜன் திட்டங்கள் இவ்வளவு வேகமாக வளர முடியுமா கச்சா எண்ணெயின் கட்டுப்பாட்டிலிருந்து நம்மை மீட்டெடுக்க? இந்த பெரிய கதையின் உண்மையான வில்லன் எதிரி நாடு அல்ல, அது நிச்சயமற்ற தன்மையே. சந்தைக்கு நாளை காலை என்ன நடக்கும் என தெரியவில்லை. ஆனால் இந்தியா தனது கப்பல்களின் பாதையை மாற்றுவது முதல் பணம் செலுத்தும் மாற்று அமைப்புகள் வரை எல்லாவற்றையும் தயாராக வைத்திருக்கிறது. ரஷ்யாவுடனான உறவு இப்போது உலக தலைப்புச் செய்தியாக மாறியுள்ளது. டிரம்பின் அச்சுறுத்தல்கள் ஒரு பக்கம், இந்தியாவின் தேசிய நலன் மற்றொரு பக்கம். இந்திய துறைமுகங்களில் ரஷ்ய டேங்கர்கள் வரிசையாக நிற்கும் காட்சி இந்த காலத்தின் அடையாளமாகிவிட்டது. இது ஒரு சாதாரண வர்த்தகம் அல்ல, இது நெருக்கடி நேரத்தில் நாட்டை காக்கும் எரிசக்தி கவசம். சிலர் இந்தியா ரஷ்யாவை ஆதரிக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் இந்தியா இந்தியாவையே ஆதரிக்கிறது. இன்று நாம் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கவில்லை என்றால் நாட்டில் பணவீக்கம் வெடிக்கும், எரிபொருள் விலை எரியும், பொதுமக்கள் வாழ்க்கை நெருக்கடிக்குள் தள்ளப்படும். எந்த ஒரு பொறுப்பான அரசும் அதை அனுமதிக்குமா? முடியாது. நாட்கள் நகர, பதற்றமும் உயர்கிறது. இஸ்ரேல் பின்னுக்கு வரவில்லை, ஈரான் தளரவில்லை. இதனால் இந்தியாவின் பங்கு வெறும் வாங்குபவரின் பங்கு அல்ல, அமைதி ஏற்படுத்த முயலும் நாட்டின் பங்காகவும் மாறலாம். ஏனெனில் இந்த போர் நிற்கவில்லை என்றால் உலக பொருளாதாரம் சீட்டுக்கட்டை போல தகர்க்கப்படலாம். உலக வளர்ச்சியின் முக்கிய இயந்திரமாக மாறியிருக்கும் இந்தியா அந்த இயந்திரம் நின்றுவிட அனுமதிக்க முடியாது. இப்போது சஸ்பென்ஸ் என்னவென்றால், அமெரிக்கா இந்தியா மீது உண்மையாக பெரிய தடைகள் விதிக்குமா? ட்ரம்ப் தனது அச்சுறுத்தல்களை செயலாக்குவாரா? அல்லது இந்தியாவின் வளர்ந்து வரும் எடைமிக்க நிலையை பார்த்து அமெரிக்காவே பின்னடைய வேண்டியிருக்கும்? இந்த குழப்பம் அமெரிக்காவில் மட்டும் இல்லை, சீனாவிலும் உள்ளது. சீனா பார்த்து கொண்டிருக்கிறது இந்தியா தனது எரிசக்தி தேவைகளை எவ்வளவு நுணுக்கமாக நிர்வகிக்கிறது என்பதை.
சீனாவே பல தளங்களில் அழுத்தத்தை சந்திக்கிறது. இந்த முழு கதை ஒரு சினிமாவை விட குறைவில்லை. ஒவ்வொரு மூலையிலும் ஒரு புதிய அபாயம். ஆனால் ஒவ்வொரு அபாயத்துக்கும் பின்னால் இந்தியாவின் பதில் தயாராகவே உள்ளது. நமது சுத்திகரிப்பு நிலையங்கள் பகலிரவு உழைக்கின்றன, நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் எரிபொருள் போய் சேர வேண்டும் என்பதற்காக. ஆனால் உண்மையான சோதனை எப்பொழுது என்றால், வளைகுடாவிலிருந்து வரும் கடைசி கப்பலும் நின்றுவிட்டால் அப்போது ரஷ்ய எண்ணெய் மட்டும் போதுமா? ஆர்க்டிக் வழியாக வரும் கப்பல்கள் நேரத்தில் வந்து சேருமா? இதுவே உலகம் கவனிக்கும் அடுத்த அத்தியாயம். இந்தியா இப்போது உலகத்திற்கு ஒரு செய்தி கொடுக்கிறது. பெரிய நாடுகள் முடிவு செய்யும், சிறிய நாடுகள் கேட்கும் அந்த காலம் முடிந்துவிட்டது. இன்று இந்தியா முடிவு செய்கிறது, உலகம் கவனிக்கிறது. இந்த ஆபத்தான நாட்கள் நம்மை பயமுறுத்த வரவில்லை, இன்னும் தன் நிறைவு அடைய தூண்ட வந்துள்ளன. அதனால்தான் அரசு உள்நாட்டு உற்பத்தி, மாற்று எரிபொருள், சேமிப்பு திறன், கப்பல் பாதை மாற்று, கடற்படை பாதுகாப்பு, புதிய பரிவர்த்தனை அமைப்புகள் என்று பல அடுக்குகளில் வேலை செய்து வருகிறது. எதிர்காலத்தில் எந்த ஹார்மஸ் நீரிணை முடக்கமும், எந்த தடையும், எந்த வெளிநாட்டு அழுத்தமும் நம்மை சிக்க வைக்காமல் இருக்க. ஆனால் நண்பர்களே, இதற்கான கிளைமாக்ஸ் இன்னும் வரவில்லை. இந்தியா ரஷ்யாவுடனான எண்ணெய் கூட்டாண்மையை இன்னொரு புதிய நிலைக்கு கொண்டு போகிறதா என்பதுதான் அடுத்த பெரிய கேள்வி. நாம் வெறும் எண்ணெய் வாங்குவதை தாண்டி ரஷ்யாவில் இருக்கும் எண்ணெய் கிணறுகளிலேயே பங்கை வாங்கப் போகிறோமா என்ற கேள்வி எழுகிறது. சமீபத்தில் வந்த தகவல்கள் அப்படித்தான் சொல்கின்றன. இந்தியா இப்போது எண்ணெய் வாங்குகிற வாடிக்கையாளர் மட்டும் இருக்க விரும்பவில்லை. எதிர்காலத்தில் எரிசக்தி மூலதனத்தில் உரிமையாளராக மாற விரும்புகிறது. அதற்காக ரஷ்யாவின் தூர கிழக்கு பகுதிகளில் முதலீடு செய்யும் பெரிய திட்டங்கள் ஆராயப்படுகின்றன. இந்த கதையின் அடுத்த கிளை ஆர்க்டிக் பகுதியை நோக்கி செல்கிறது. உலகின் மிகப்பெரிய எண்ணெய் திட்டங்களில் ஒன்றாக பார்க்கப்படும் வோஸ்டோக் போன்ற பிராந்தியங்கள் இந்தியாவின் எதிர்கால எரிசக்தி பாதுகாப்பின் நீண்டகால அடித்தளமாக மாறும் என்ற கணக்குகள் இப்போது வெளிப்படுகின்றன. விளாடிவோஸ்டாக் முதல் சென்னை வரை திட்டமிடப்படும் கிழக்கு கடல்சார் வழித்தடம் இந்தியாவுக்கு ஒரு புதிய உயிர்நாடியாக மாறலாம். இந்த வழித்தடத்தின் முக்கிய பலம் என்னவென்றால், இது மலாக்கா நீரிணை அல்லது ஹார்மஸ் போன்ற மூச்சு திணறும் குறுகிய பாதைகளின் மீது மட்டும் நம்பி கிடக்காது. இது நேரடி, மாற்று, பாதுகாப்பான மூலோபாய வழி. உலகமே மேற்கு நாடுகளின் தடைகளை பார்த்து ரஷ்யாவை தவிர்க்க நினைத்த போது இந்தியா தனது அரசு நிறுவனங்களுக்கு ஒரு வேறு செய்தி கொடுத்தது. ரஷ்யாவின் தூர கிழக்கு பகுதிகளில் முதலீட்டு வாய்ப்புகளை தேடுங்கள் என்ற உத்தரவு. அதன் விளைவு என்ன? இன்று இந்தியா அங்கேயுள்ள எண்ணெய் கிணறுகளில் பங்கு வாங்கும் நிலையில் நின்றிருக்கிறது. இது ஒரு வர்த்தக முடிவு மட்டுமல்ல, பல தசாப்தங்களுக்கு வளைகுடா நெருக்கடியிலிருந்து நம்மை பாதுகாக்கும் மூலோபாய பாதுகாப்பு. இதில் அமெரிக்காவின் இன்னொரு கவலை இருக்கிறது. இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து டாலரின் ஆதிக்கத்துக்கு நேரடியாக சவால் விடும் மாற்று அடிப்படை அமைப்பை உருவாக்க தொடங்கிவிட்டன என்ற உணர்வு. ஏனெனில் இப்போது இந்தியா ரஷ்ய எண்ணெய்க்கு தன் சொந்த நாணயத்தில் அல்லது நட்பு நாடுகளின் நாணயத்தில் பணம் செலுத்தும் வழிகளை ஆராய்ந்து செயல்படுத்துகிறது. இது சாதாரண நிதி தொழில்நுட்ப மாற்றம் அல்ல, இது பொருளாதார இறையாண்மைக்கான பெரிய படி. உலக நிதி அமைப்பில் பல தசாப்தங்களாக நிலைநிறுத்தப்பட்ட கட்டுப்பாட்டுக்கு சவால் ட்ரம்ப் நிர்வாகத்தின் மீள்வருகை அழுத்தத்தை உயர்த்தியுள்ளது. ஆனால் இந்தியாவின் நிலையை முழுவதுமாக புறக்கணிக்க எந்த வல்லரசாலும் இப்போது முடியாது. ஏனெனில் இந்திய சுத்திகரிப்பு நிலையங்கள் உலக எரிபொருள் சந்தையில் இப்போது மிக முக்கிய மையங்களாக மாறிவிட்டன. இந்தியா தனது சுத்திகரிப்பு ஆற்றலை மெதுவாக அல்ல, உறுதியான திட்டத்தோடு உயர்த்தி இருக்கிறது. ரஷ்ய கச்சா எண்ணெய் இந்தியாவில் வந்து டீசல், பெட்ரோல், ஜெட், எரிபொருள் போன்ற வடிவங்களில் உலகின் பல இடங்களுக்கு மீண்டும் செல்கிறது. இந்தியா இப்போது வெறும் நுகர்வோர் அல்ல, ஒரு உலகளாவிய சுத்திகரிப்பு மையம். அதனாலதான் வாஷிங்டனும் பிரசல்ஸும் இந்தியாவை சண்டையிட தயங்குகின்றன. இந்தியாவை கோபப்படுத்தினால் அதன் அதிர்வு ஐரோப்பாவின் போக்குவரத்து அமைப்பிலிருந்து உலக வணிகத்துக்கே செல்லும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டுள்ளனர். விசாகப்பட்டினம், மங்களூரு, படூர் போன்ற இடங்களில் நிலத்தின் அடியில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் அந்த எண்ணெய் வெறும் எரிபொருள் இல்லை. அது போர் நேரத்தில் இந்தியாவை தலைகுனியாமல் காக்கும் சுயமரியாதையின் மூலதனம். இப்போது அரசு அதை இரட்டிப்பாக்கும் திட்டத்தில் ஒடிசாவின் சந்திகோல் போன்ற புதிய இடங்களையும் சேர்த்து பார்க்கிறது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறைந்தபட்சம் 3 மாத பாதுகாப்பான கையிருப்பு இந்தியாவுக்கு இருக்க வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் நோக்கம். இந்த பெரிய விளையாட்டில் சீனாவின் அமைதியும் பல விஷயங்களை சொல்கிறது. சீனாவும் ரஷ்ய எண்ணெய் வாங்குகிறது. ஆனால் இந்தியா அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் ஒரே நேரத்தில் சமநிலைப்படுத்தி தன் பாதையை தானே உருவாக்கி கொண்டு செல்லும் விதம் சீனாவுக்கு தலைவலியாக மாறுகிறது. ஏனெனில் இந்தியா இப்போது உலகத்திற்கின் குரலாக முன் வருகிறது. வளர்ந்து வரும் நாடுகள் இந்தியாவை நோக்கி பார்க்கின்றன. எந்த ஒரு உலக முகாமிலும் முழுமையாக விழாமல் தன் நலன்களை பாதுகாத்து கொண்டு எரிசக்தி பாதுகாப்பை எப்படி நடத்துவது என்பதை இந்தியா கற்றுக்காட்டுகிறது. எண்ணெய் போர் என்பது கடல் வழி மட்டுமல்ல. இந்தியா டிஜிட்டல் பரிவர்த்தனை, மாற்று வங்கி நடைமுறைகள், தளவாட பாதுகாப்பு, கப்பல் காப்பீடு, துறைமுக செயல்திறன் போன்ற பல துறைகளிலும் முதலீடு செய்திருக்கிறது. நாளை ஸ்விஃப்ட் போன்ற வங்கி அமைப்புகளுக்கு தடைகள் வந்தாலும்
நமது வர்த்தகம் முழுமையாக நிற்காமல் இருக்க வழிகளை இந்தியா முன்கூட்டியே பார்த்திருக்கிறது. இது வெறும் தொழில்நுட்ப வளர்ச்சி அல்ல, இது நெருக்கடி காலத்துக்கான தேசிய காப்பீடு. அடுத்த சில வாரங்களில் உலகம் கவனிக்கப் போவது இன்னொரு விஷயம். இஸ்ரேல் ஈரான் பதட்டம் உச்சிக்கு செல்லும் போது இந்தியா தனது அமைதி தூதர் முகத்தோடு இரு தரப்பினரையும் பேச்சு மேசைக்கு கொண்டுவர எந்த முயற்சிகளை எடுக்கிறது என்பதை கவனிக்கும். இந்தியாவின் நலன் வெறும் மலிவு எண்ணெய் வாங்குவதில் இல்லை, மொத்த மத்திய கிழக்கின் நிலைத்தன்மையிலும் உள்ளது. ஏனெனில் நம் இலட்சக்கணக்கான குடிமக்கள் வளைகுடா நாடுகளில் வாழ்கின்றனர். அவர்களின் பாதுகாப்பு எல்லாவற்றிலும் மேலான முன்னுரிமை. ட்ரம்ப் அணியின் அழுத்தங்களுக்கு மத்தியில் இந்தியா பிரேசில், கயானா போன்ற நாடுகளுடன் உருவாக்கும் புதிய ஒப்பந்தங்கள் நமது எரிசக்தி கூடை உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்ற நீண்டகால மாஸ்டர் திட்டத்தின் பகுதிகள். இந்த திட்டத்தின் அடிப்படை யோசனை எளிது. எந்த ஒரு புவியியல் பகுதியும் நமது கழுத்தை பிடிக்கக்கூடாது. ரஷ்யா ஆர்க்டிக் பகுதிகளில் இருந்து வரும் பனியை உடைக்கும் பெரிய கப்பல்கள் இந்திய கடற்கரையில் நங்கூரமிட்டு கொண்டிருக்கும் நாளில் உலகம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளும். இந்தியா இப்போது தன் எல்லைகளை தாண்டி உலக வளங்களின் மீது தன் உரிமையை நிறுவ கற்றுக்கொண்டு விட்டது. எந்த தடையோ எந்த போராட்டமோ நமது வளர்ச்சி வேகத்தை எளிதாக நிறுத்த முடியாது. இந்த புதிய தன்னம்பிக்கை இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பின் வலிமையிலிருந்து வருகிறது. இந்த கதை இங்கே முடிவதில்லை, இது இன்னும் நீள்கிறது. ஏனெனில் இந்தியா வெறும் வளர்ந்து வரும் பொருளாதாரம் மட்டுமல்ல, உலகத்தின் எதிர்கால திசையை பாதிக்கக்கூடிய தீர்மானிக்கும் சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த முழு நிகழ்விலும் சாதாரண இந்தியரின் பொறுமையும், அரசின் நீண்ட பார்வையும், நாட்டின் தொழில்நுட்ப முன்னேற்றமும், பல துறைகளின் ஒற்றுமையும் சேர்ந்து நம்மை வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு முன் கையை நீட்டாத நிலைக்கு அழைத்து செல்லும். இந்தியாவின் எரிசக்தி பயணத்தின் அடுத்த கட்டம் இப்போது பசுமை ஹைட்ரஜன் புரட்சியின் வாசலில் நின்றிருக்கிறது. தண்ணீரும் சூரிய ஒளியும் சேர்ந்து நாட்டின் புதிய சக்தி அடித்தளமாக மாறும் காலம் இதுவாக இருக்கலாம். தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கத்தின் மூலம் கச்சா எண்ணெய் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மெதுவாக விடுவிக்க அரசு திட்டமிட்டிருக்கிறது. குஜராத்தின் கட்ச் முதல் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் வரை பெரிய எலக்ட்ரோலைசர் மையங்கள் உருவாகின்றன. எதிர்காலத்தின் சுத்தமான எரிபொருளை உருவாக்கும் இவை நமது கனரக தொழில்களுக்கும் நீண்ட தூர கப்பல்களுக்கும் ஒரு நாள் வெளிநாட்டு எண்ணெய் இல்லாமல் இயக்கமளிக்கும் என்ற கனவுடன் உருவாகின்றன. இதன் முக்கிய பலம் என்னவென்றால், இங்கு அந்நிய செலாவணி அபாயம் மிக குறைவு. நமது மூலப்பொருள் இயற்கையின் இலவசமான சூரிய ஒளி, காற்று, நீர். இதுதான் எண்ணெய் உற்பத்தி நாடுகள் எந்த போட்டியாலும் எளிதாக சமன்படுத்த முடியாத ஒரு மூலோபாய முன்னிலை. நாம் தன் நிறைவு நோக்கி நகரும்போது இந்தியா ஆப்பிரிக்க கண்டம் மற்றும் தென் அமெரிக்காவின் இதுவரை அதிகம் தொடாத பகுதிகளிலும் தன் தடத்தை விரிக்கத் தொடங்கியுள்ளது. அங்கே கிடக்கும் அரிய கனிமங்கள், எண்ணெய் இருப்புகள், எதிர்கால தொழில்துறை மூலப்பொருட்கள் அனைத்தும் இப்போது இந்திய கொள்கை வடிவமைப்பாளர்களின் வரைபடத்தில் உள்ளன. பிரேசிலும் கயானாவும் உடனான புதிய ஒப்பந்தங்கள் இதை தெளிவாக காட்டுகின்றன. இந்தியா இனி ஒரு இடத்தை மட்டும் நம்பும் தவறை செய்யாது. நமது அரசு நிறுவனங்கள் அட்லாண்டிக் பெருங்கடலின் ஆழக்கடல் துரப்பணத்தில் கூட புதிய திறன்களை உருவாக்குகின்றன. இது வெறும் வணிக விரிவாக்கம் அல்ல, இது ஒரு தூதரக கவசம். வாஷிங்டனோ மாஸ்கோவோ நாளை எப்படியாவது தங்கள் முடிவுகளை மாற்றினாலும் இந்தியா ஏற்கனவே பல மாற்றுக் கதவுகளை திறந்து வைத்திருக்க வேண்டும் என்பதே இந்த அணுகுமுறை. ஏனெனில் விருப்பங்கள் அதிகமாக இருக்கும்போது உலகின் எந்த வல்லரசும் நம்மை தன் நிபந்தனைகளில் தாழ்த்த முடியாது. இதுவே பல தசாப்தங்களுக்கு முன் இந்திய கொள்கை வடிவமைப்பாளர்கள் கனவு கண்ட உண்மையான எரிசக்தி சுதந்திரம். இப்போது இந்திய பெருங்கடலின் அலைகளில் இந்திய கடற்படை போர்க்கப்பல்கள் வெறும் பாதுகாப்பிற்காக மட்டும் ரோந்து செய்யவில்லை, நமது எரிசக்தி உயர்நாடியை காக்கும் காவலர்களாக பயணிக்கின்றன. கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பு, கடல் வழித்தடம் கண்காணிப்பு, துறைமுக இணைப்பு, காப்பீடு மற்றும் விநியோக வளையங்களை பாதுகாப்பது என எரிசக்தி பாதுகாப்பு ஒரு முழுமையான தேசிய பாதுகாப்பு பரிமாணமாக மாறிவிட்டது. இதுவே இந்த 2026 ஆம் ஆண்டின் உண்மை. எண்ணெய் என்பது வெறும் பொருளாதார பொருள் அல்ல, அது அரசியல், பாதுகாப்பு, கடலியல், தொழில்நுட்பம், தேசிய மரியாதை ஆகிய அனைத்துடனும் இணைந்திருக்கும் ஒரு வாழ்வாதார நரம்பு. இந்த நேரத்தில் இந்தியா எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் வெறும் எரிபொருள் விலை குறித்த முடிவாக அல்ல, எதிர்காலத்தில் உலக அமைப்பில் இந்தியா எந்த இடத்தில் நிற்கப் போகிறது என்ற முடிவாகும். அதனால்தான் இந்த காலத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வளைகுடா நெருக்கடி என்பது அங்கே மட்டும் நடக்கும் விஷயம் அல்ல. அதன் அதிர்வு உங்கள் சமையலறை எரிவாயு விலையிலும், உங்கள் பயணச் செலவிலும், உங்கள் தொழிற்சாலை உற்பத்தியிலும், உங்கள் நாட்டின் வளர்ச்சி வீதத்திலும் வந்துவிடும். அதே நேரத்தில் இந்தியா காட்டும் திட்டமிட்ட துணிச்சல், உலகத்தோடு சண்டையிடாமல் ஆனால் உலகத்தின் அழுத்தத்துக்கு சரியாமல் தன் நலனை காப்பது எப்படி என்பதை கற்றுக் கொடுக்கிறது. இதுவே இப்போது இந்தியாவின் உண்மையான சக்தி. யாரிடமும் வெளிப்படையாக போரிடாமல், யாரிடமும் முழுமையாக அடங்காமல், தன் மக்களை பாதுகாக்க உலக அரசியலை தன் வழியில் பயன்படுத்தும் திறன்.
அதனால் நண்பர்களே, இந்த கதையை வெறும் எண்ணெய் பற்றிய கதையாக மட்டும் பார்க்காதீர்கள். இது இந்தியாவின் தன்னம்பிக்கை, தூதரக தைரியம், பொருளாதார புத்திசாலித்தனம், எதிர்கால தன்னிறைவு ஆகியவற்றின் கதை இப்போது உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஹார்முஸ் முடங்குமா? போர் நீளுமா? ட்ரம்ப் மேலும் அழுத்தமிடுவாரா? ரஷ்யா இன்னும் நெருக்கமாக வருமா? இந்தியா தனது கையிருப்பை விரைவில் நிரப்புமா? பசுமை ஹைட்ரஜன் திட்டம் விரைவாக முன்னேறுமா? புதிய கடல் வழிகள் முழு திறனுடன் செயல்படுமா? உலக எரிசக்தி வரைபடத்தில் இந்தியா மையமாக மாறுமா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் அடுத்த சில மாதங்களில் எழுதப்படும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இப்போதே தெளிவு. 2026 ஆண்டின் இந்தியா யாராவது வழி கொடுப்பார்கள் என்று காத்திருக்கும் இந்தியா இல்லை. தன் வழியை தானே வெட்டி உருவாக்கும் இந்தியா. அதுதான் இந்த முழு கதையின் மையச் செய்தி.